கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக பெய்த ஆலங்கட்டி மழையால் பெரும்பாலான பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து விழுந்தன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், காரமடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்த நிலையில் ஆங்காங்கே மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. இதனால் சாலைகளில் பயணிக்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை நிலவியதால் பொதுமக்கள் வெப்பத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியடைந்தனர். இதேபோல் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதன் காரணமாக தேயிலை மகசூல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக காவிரிப்பட்டினம், பழையப்பேட்டை ஆகிய இடங்களில் மழைநீர் செல்லாமல் சாலைகளில் தேங்கி நிற்கும் சூழல் ஏற்பட்டது. மேலும் சில பகுதிகளில் மரங்கள் விழுந்ததால் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது. எல்லாரும்